ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு mercycooksandvlogs. இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடி நம்ம சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் காய்கறிகள் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா எல்லா பருப்புமே நீங்கள் 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நீங்கள் கருகிடக்கூடாது. ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நீங்கள் இதை செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக தண்ணி இல்லாத ஒரு பவுலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த கருவேப்பிலையும் நீங்கள் அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம பெருங்காயத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகும் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மிளகு பெருங்காயம் அரைச்சதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் நான் அரைச்சிருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக இந்த அரோமா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மசாலாவோட ஸ்மெல். இப்போ நான் இந்த மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த கிளாஸ் ஜாரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எப்போல்லாம் நீங்கள் சாம்பார் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சாம்பார். இந்த சாம்பார் பவுடரை நீங்கள் எந்த காய்கறிக்கு கூட நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த சாம்பார் பொடியை வெண்டைக்காய்க்கு சேர்த்துப்பேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then, bye from Mercy.